புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லா. ரிசைட் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற அந்த டீமை கொண்டு ஹெவன்சி கவுன்சிலிங் 2 சூறாக்களை நல்ல முறையில் முடிச்சிருக்கோம். இது 3வது சூறா அன்-நூர். சூறா அன்-நூர் நிறைய சகோதரிகள் யோசிச்சிருப்பீங்க. அண்ட் முக்கியமாக இறைவன் ஒளி அப்படிங்கிற ஒரு பெயரால் இன்றைக்கி நமக்கு தேவையான ஒளியை நமக்கு தர இருக்கிறான். ஸோ இந்த சூறா அன்-நூரை அழகான முறையில் ஹிஃப்ஸும் அண்ட் இன்றைக்கி காலகட்டத்துக்கு தேவையான நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சூறா அன்-நூரை இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் 26 நம்ம கொண்டு வர போகிறோம். வகுப்புகள் மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். மதியம் 2 to 3 இருக்கும். மேற்கொண்ட தகவலுக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த திருக்குரானை நம்ம தொடர்ந்து ஓதிக்கொண்டு வரோம். இறைவன் நமக்கு நிறைய விஷயங்களை, இன்றைக்குள்ள விஷயங்களை அழகான முறையில் எடுத்து சொல்கிறான். முக்கியமாக சூறா அன்-நிசா அப்படிங்கிற பெயரில் தொடர்ந்து பெண்கள் என்னென்ன விஷயம்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்த இடத்துல இவ்வளோ விஷயங்களும் நம்ம பெயர் போட்டு நம்ம தலைப்பில், பெண்கள்ன்ற தலைப்பில் இறைவன் கொடுத்துருக்கான்னு நினைக்கும்போது அவ்வளோ ஒரு பிரமிப்பாகவும் அதே சமயம் அவ்வளோ ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. மாஷா அல்லாஹ். இறைவன் நம்மளை தொடர்ந்து இந்த வகுப்பை தொடரக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தரணும். இன்னும் நம்ம தொடர்ந்து இந்த குரானை ஓதி முடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தரணும்னு நியத்து வச்சுப்போம். 142வது ஆயத்து வரைக்கும் பார்த்துருந்தோம். அதாவது இந்த நயவஞ்சகர்களை அல்லாஹ் ரொம்ப தெளிவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பேசுகிறான். அப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறத புரிஞ்சுக்கிறணும். ஸோ யார் அல்லாவை ஏமாத்துறதா நினச்சிக்கிட்டு, இவங்களை முஸ்லீம்களை ஏமாத்துறதா நினச்சிக்கிட்டு, இன்னும் இஸ்லாத்தை ஏமாத்துறதா நினச்சிக்கிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமாத்துறதா நினச்சிக்கிட்டு இருந்தோமோ, நம்ம தொழுகைக்காக எழுந்து நின்றால் சோம்பல் பட்டு கொண்டே நிற்கிறோம். அது தொழுகைங்கிறது இறைவனுடைய தொழுகை மட்டும் இல்லை, நம்மளுடைய ஐவேளை தொழுகை மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நம்ம இந்த வேலைகள் செய்யுங்க அப்படின்னு இறைவன் நமக்கு சொன்ன கட்டளைகளையும் சேர்த்து தான். ஸோ ஒவ்வொரு தொழுகை கூட நம்ம எந்திரிச்சு தொழுதுடுறோம். சிலர் அதுவும் முடியறதில்ல. இறைவன் நம்மளை தொழுகையில் சுறுசுறுப்பாக்குவானாக. அதை தாண்டி நம்மளுடைய செயல்பாடுகள், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தெரியும், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தெரியும், அதில் நம்ம எக்ஸ்பர்ட்டாகவும் இருப்போம். ஆனால் அதை நம்ம மேற்கொண்டு செய்ய மாட்டோம். ஒரு 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 எத்தி வைக்கிற வேலையில் இருப்போம். ஆனால் அதனால் எனக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு எத்தி வைக்காமல் விட்டுருவோம். இல்லைன்னா ஒரு அழகான முறையில் உடை தச்சு தரவங்களாக இருப்போம். அதுவும் இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு அந்த இதையே நம்ம விட்டுருவோம். இல்லை ஒரு அழகான உணவு செஞ்சு தரவங்களாக இருப்போம். அது இறைவன் மட்டும்தான் எல்லாருக்குமே இலவசமாக தரக்கூடியவன். எல்லாமே எல்லாருக்குமே தரக்கூடியது இறைவன் மட்டும்தான். ஸோ நம்ம நம்மளுடைய பிஸ்னஸை அதை வச்சுருப்போம். ஆனால் நல்ல விஷயத்த நம்மளுடைய பிஸ்னஸாக வச்சுருப்போம். அதுவுமே இறைவனுக்கான தொழுகை தான். நல்ல விஷயம், நல்ல காரியங்கள் நம்ம எது செஞ்சாலுமே அதை சோம்பல் பட்டுட்டு விட்டுற மாட்டோம், அதை தொடர்ந்து செய்வோம். ஸோ அப்படி சோம்பல் படுறவங்கள இறைவன் நயவஞ்சகர்னு சுட்டி காமிக்கிறான். அதே மாதிரி இன்னும் மற்றவங்களுக்கு காட்டி கொள்றதுக்காகத்தான் இவங்க தொழுகிறாங்க, அல்லாவை மிக குறைவாகத்தான் நினைவு கூறுறாங்க அப்படின்னு கை காமிச்சு சிலரை இறைவன் சொல்கிறான். ஸோ அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த சிலரை அல்லாஹ் காமிச்சான். அதே மாதிரி இன்றைக்கும் நம்மளில் யாராவது இதில் இருக்கோமான்னு செக் பண்ணணும். அதை தாண்டி இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப நல்ல காரியங்களை சோம்பேறித்தனமாக விடுறவங்களுக்கும் இது குறிக்கும்.
நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு இதுக்கு மேலே என்னால் முடியல போப்பா அப்படின்னு அதை பாதியிலே விடுறாங்கல்ல, அதையும் குறிக்கும். ஸோ நயவஞ்சகர்கள் எல்லா இடத்துலையுமே எல்லா வகையிலையுமே நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அடுத்த ஆயத்து பாருங்கள். இந்த 143லேருந்து இன்னைக்கு இறைவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். முதப்தபீன பைன் ذَلِكَ لَا إِلَٰهَ هَٰؤُلَاءِ وَلَا إِلَٰهَ هَٰؤُلَاءِ وَمَن يُضْلِلِ اللَّهُ فَلَن تَجِدَ لَهُ سَبِيلًا. முழுமையாக அவர்களோடும் இல்லாமல் இறை நம்பிக்கைக்கும் நிராகரிப்புக்கும் இடையில் தடுமாறி நிற்கிறார்கள். அல்லாஹ் எவனை வழிகெடுக்கிறானோ அவனை நேர்வழிப்படுத்த வேறு எந்த வழிவகையும் நீர் காண மாட்டீர். அப்போ இந்த நயவஞ்சகர்கள் என்ன ஆகுறாங்களாம், அவங்களால முழுசாக கெட்டவங்களோடையும் போக முடியல. என்னதான் நான் தப்பான வேலைகள் செஞ்சாலும், என்னுடைய வேலைகளில் நான் சோம்பேறித்தனமாக இருந்தாலும், நான் முழுக்க அந்த காஃபிர்களோடையும் போக முடியல. அதே சமயம் நல்லவர்களோடையும் இருக்க முடியல. நான் இப்படி நடுவில் நிற்கிறேனே அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் சொல்கிறான், யாரை வழிகெடுக்கிறானோ அவனை யாராலையும் நேர்வழிப்படுத்த முடியாது. இறைவன் யாரை அப்போ நம்ம நினைப்போம், நம்ம நடுவில் தானே இருக்கோம். அப்போ அதுவே அல்லாஹ் சொல்கிறான், அது வழி தவற செய்கிறேன்னு. இறைவன் யாரை வழி தவற செய்கிறானோ அவங்கள நேர்வழிப்படுத்த எந்த வழியுமே இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ ஒன்று அந்த நயவஞ்சகர்கள் நம்மளான்னு செக் பண்ணணும், இல்லை வேர்ல்டு வைடாக செக் பண்ணணும், இல்லை நம்மளுடைய அதிகாரத்தில், அதாவது நம்மளுடைய குழந்தைகளா நம்மளுடைய ரிலேஷன்ஸாக இந்த மாதிரி செக் பண்ணலாம். ரிலேஷன்ஸை தாண்டி நம்ம குழந்தைகளை செக் பண்ணலாம். அதை தாண்டி மற்றவங்களை நீ நயவஞ்சகன், நீ முனாஃபிக்கு அப்படின்னு நம்ம யாரையும் இப்போதைக்கு குறை சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. பட் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அவங்க எவ்வளோ நேர்வழிப்படுத்தணும்னு நம்ம முயற்சி பண்ணாலும் அதுக்கு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ அடுத்து நம்மளை அல்லாஹ் கூப்பிட்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா தத்தகிதுல் காஃபிரீன அவுலியாஅ மின் தூனில் முஃமினீன் அதுரீதூன அன் தஜ்அலு லில்லாஹி அலைக்கும் சுல்தானம் முபீனா. அதாவது நம்மளை இப்போ அல்லாஹ் கூப்பிட்றான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களை விட்டுட்டு நிராகரிப்போரை உங்கள் நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீங்க. உங்களுக்கு எதிராக தெளிவான ஆதாரத்தை நீங்கள் அல்லாஹ்விடம் கொடுத்துட விரும்புகிறீர்களா? இப்போ நம்ம அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு தான் இருக்கோம். அப்படி கொண்டு இருக்கிறவங்களையே அல்லாஹ் கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான், நீங்கள் நம்பிக்கையாளரை விட்டுட்டு நிராகரிப்போரை நண்பர்களாக ஆக்கிக்காதீங்க. அப்போ நம்ம அப்போ ஹிந்துஸ், அதாவது இன்றைக்கி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, முஸ்லீமை மட்டும்தான் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறணும், காஃபீரை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கக்கூடாது அப்படிங்கிற பேரில் இந்த காஃபீருங்கிறதுல ஹிந்துஸை வச்சுட்டு நம்ம யோசிக்கிறோம். உண்மையிலே இந்த நண்பன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வேறு. ஒரு சக மனிதர்களோட ஒரு 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 பேணுதலாக இருக்கிறதுக்கான அர்த்தம் வேறு. இந்த நண்பர்கள் ஆக்கிக்கோங்க. பாருங்கள், அவுலியா தான் நண்பர். பாருங்கள், காஃபிரின்னா நிராகரிப்பாளர், அவுலியானா பொறுப்பாளர். ஸோ அவுலியானா நண்பர் கூட இல்லை, பொறுப்பாளர். அதாவது அல்லாஹ் சொல்கிறான், இந்த காஃபீர்களை உங்களுடைய நண்பன்றதை தாண்டி பொறுப்பாளராக ஆக்கிடாதீங்க. ஸோ இப்படி இதை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா, அந்த நண்பன்னு கீழே இருந்தாலுமே நண்பனோட மெயின் கான்செப்ட் என்னது, பொறுப்பாளியா. எனக்கு பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு அவங்க கையில் நீங்கள் கொடுத்துடாதீங்க. ஆனால் இன்றைக்கி
நம்ம பிள்ளைங்க நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கூட வச்சுக்க மாட்டோம். அவங்கக்கிட்ட பேசக்கூட மாட்டோம். அவங்களோட என்ன ஏதுன்னும் கண்டுக்கிற மாட்டோம். சொல்கிறேன் பொதுவாக. ஹிந்துஸோட வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற இதே நம்ம தான் நம்ம பிள்ளைங்கள கொண்டு போயிட்டு அவங்க தயாரித்த பாடத்திட்டங்களை கொடுத்து அங்கே உட்கார வச்சுட்டு வரோம். ஃபுல்லாக நீ அங்கேயே படி, கிளாஸ் படி. நம்ம ஃபுல்லாக அவங்க தர விஷயங்களை தான் நம்புகிறோம். அவங்க தர மெடிசின்ஸை தான் சாப்பிட்றோம். அவங்க தர மற்ற விஷயங்களை தான் நம்ம வந்து செய்கிறோம். ஸோ நம்மளோட பொறுப்பாளர் யாராக இருக்காங்க? இங்கே முஸ்லீமாவாக இருக்காங்க. முஸ்லீம் ஸ்கூலில் நம்மளால் முடிஞ்சால் போடுறோம். முஸ்லீம் ஸ்கூல் வேணால் முஸ்லீமாக இருக்கலாம். அவங்க கொடுக்குற பாடத்திட்டம் என்ன? காலேஜ் வேணால் முஸ்லீம் தான் இருக்கலாம். அவங்க கொடுக்குற பாடத்திட்டம் என்ன? யாருடைய பாடத்திட்டம் தராங்க? அப்போது அல்லாஹ் சொல்கிறான், இவங்கள உங்களுடைய பொறுப்பாளராக்காதீங்க. அப்போ நண்பர் அப்படிங்கிறத இன்னும் ஆழமாக பொறுப்பாளர். இப்போ ஒருத்தவங்கள பார்த்து ஒரு சிரிப்பு. நம்ம பக்கத்து வீட்டில் அந்த அக்கா இருக்காங்க, அவங்க ஒரு ஹிந்து அல்லது வேறு ஒரு மதத்தவராக இருக்காங்க அப்படின்னா, சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு சிரிக்கிறது, நம்ம செஞ்சுட்டு போகிறத நம்ம வீட்டில் உள்ளதை அவங்களுக்கு கொடுக்குறது, அவங்க ஹலாலான ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுக்கிறது. இதனால எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ள விஷயங்களுக்கு அவங்க நாட்டாமல் பண்ணுறாங்கன்னு வைங்க, அப்போ பிரச்சனை வரும். நம்மளுடைய விஷயங்களுக்கு இப்போ நம்ம கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அவங்க தீர்வு பேச வராங்கன்னா, இறைவன் சொன்ன மாதிரி அவங்க தீர்வு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குது? இன்றைக்கி கணவன் மனைவி பிரச்சனைனா சுப்ஹானல்லாஹ் சொல்லியே ஆகணும். நம்ம சைடில் ரொம்ப கம்மி ஜமாத்துகளில் சிறந்த தீர்வு கிடைக்கிறது. அதனால் அதிகமாக வந்து போலீஸ் இந்த மாதிரி தான் போகக்கூடியவங்களாக நம்ம இருக்கோம். ஸோ அப்போ எந்த ஒரு பிரச்சனைனாலும் நம்ம யார்கிட்ட போகிறோம்? யாரை பொறுப்பாளராக ஆக்கியிருக்கோம்? மேபி அப்போ அதுக்குன்னு நம்ம ஜமாத்துக்கிட்ட தான் போகணுமானா, ஜமாத் வந்து உண்மையாகவே இறைவனுடைய வழியில் தான் அவங்க நிற்கிறாங்களான்னு பாருங்கள். அப்படி நின்னா சுப்ஹானல்லாஹ் உங்களுக்கான நியாயம் கிடைக்கும். இல்லைன்னா அதுவும் அங்கேயும் கிடைக்காது. அவங்களும் நிராகரிப்பாளர் தான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கையாளரை விட்டுட்டு இந்த நிராகரிப்பாளரை உங்கள் பொறுப்பாளியாக நீங்கள் ஆக்கிக்காதீங்க அப்படின்னு இறைவன் சொல்லுறான். ஸோ அதே மாதிரி இதை நம்ம ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எதிராக அல்லாஹ்க்கு ரொம்ப தெளிவான ஆதாரத்தை நம்மளே கொடுக்குறோமா. ஸோ அட்லீஸ்ட் இவங்களை வந்து நம்ம ஒரு பொறுப்பாளராக ஆக்கிக்கிறலன்னாலும் என்னது என்ன பண்ணுவாங்க, அதாவது நம்ம அட்லீஸ்ட் நம்மளோட மைண்ட் செட் படி போனால் கூட அல்லாஹ் கொடுத்த அந்த அறிவு, அல்லாஹ் கொடுத்த அந்த மனசாட்சி படி ஏதோ கொஞ்சம் நல்ல காரியம் பண்ணுவோம். பட் நம்ம யாரை பொறுப்பாளராக ஆக்கிட்டோமோ அவங்க சொல்கிறது தான் நம்ம செய்வோம். யோசிச்சு பாருங்கள். அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த படிக்காதவங்க கூட ஓரளவு மனசாட்சியோடு இருக்காங்க. ரொம்ப நிறைய படித்தவங்க எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற நிலைப்பாடில் சிலர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சும்மா ஒரு காலேஜில் ஒரு டிகிரி படிச்சுட்டு நான் படிக்காததா அப்படின்னு இருக்கக்கூடியவங்களையும் நம்ம பார்க்குறோம். நிறைய படிச்சுட்டு நான் படிக்காததா, எனக்கு தெரியாததா அப்படின்னு இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். இல்லை ஒன்றுமே படிக்கலைன்னாலும் நான் இவ்வளோ வருஷம் இருந்திருக்கேன், இவ்வளோ வருட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியாதா அப்படின்னு பேசக்கூடியவங்களையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த மாதிரி தெளிவான ஆதாரங்களை ஒருவேளை நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படி, அதாவது இந்த மாதிரி நிராகரிப்பாளரை நம்ம வந்து நண்பராக ஆக்குறோம் அப்படின்னா தெளிவான ஆதாரமாக நம்மளே அல்லாஹ்கிட்ட நமக்கு எதிரான ஆதாரத்தை கொடுத்துடுறோன்னு அர்த்தம். சிந்திச்சு பாருங்கள், கவனமாக சிந்திச்சு பாருங்கள். அடுத்த ஆயத்து பாருங்கள். இன்னல் முனாஃபிகீன ஃபித்தரிக்கில் அஸ்ஃபலி மினன்னார் வலன் தஜித லஹும் நசீரா.
திண்ணமாக நயவஞ்சகர்கள் நரகத்தின் மிக அடித்தட்டிற்கே செல்வார்கள். மேலும் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரையும் நீர் காண மாட்டீர். இப்போ அந்த முனாஃபிக் அல்லாஹ் நயவஞ்சகர்களை பற்றி தான் இவ்வளோவும் பேசுகிறான். பாருங்கள், நீங்கள் பெண்களாக இருக்கீங்க, ஒருவேளை நீங்கள் இந்த கேட்டகரியில் வந்துட போகிறீங்க அப்படின்ட்டு நமக்கு அல்லாஹ் அவ்வளோ தெளிவாக சொல்கிறான். பாருங்களேன், ஒவ்வொரு விஷயமும் நம்மளை சார்ந்து தான் இருக்குது. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு தெரியாது பிள்ளைய எங்கே படிக்க வைக்கணும், என்ன பண்ணணும், நம்ம தான் அதெல்லாம். இன்னும் பிள்ளைய என்ன கொண்டு போகணும், எப்படி இது பண்ணணும், அவர் வேலைக்கு போகிறாரு, இது பண்ணுறாரு, நம்ம தான் இதெல்லாம் செய்கிறோம். அப்போது இதில் நம்ம யார் பக்கம் போயிடணும், போகக்கூடாது அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக இறைவன் சொல்கிறான் பாருங்கள். ஸோ அந்த நயவஞ்சகர்களோட அந்த இருப்பிடம் நரகத்தோட அடித்தட்டு தான். அங்கே அவங்களுக்கு உதவி செய்ய யாரையுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. அடுத்த ஆயத்து பாருங்கள். இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு வ அத்தஸமு பில்லாஹி வ அஹ்லஸு தீனஹும் லில்லாஹி ஃபஉலாஇக மஅல் முஃமினீன் வ ஸௌஃப யூத்தில்லாஹுல் முஃமினீன அஜ்ரன் அதீமா. அப்போ ஆயினும் இவர்களில் யார் பாவ மன்னிப்பு கோருபவராக விளங்கி தம் செயல்களை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ, மேலும் அல்லாஹ்வின் வேதத்தை இறுக பற்றி கொண்டு தமது தீனை தமது நெறியை அல்லாஹ்வுக்கே உரிதானது ஆக்கிக் கொள்கிறார்களோ, அத்தகையோர் இறை நம்பிக்கையாளர்களுடன் இருப்பர். மேலும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை விரைவில் வழங்குவான். ஸோ இவ்வளோ விஷயமும் இருக்கே, நம்ம இந்த கேட்டகரியில் எதில் இருக்கோமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு நம்ம ரொம்ப யோசிப்போம். நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேனே, முதல்ல நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு நம்ம மனசுக்கு வருது அப்படின்னாலே அல்லாஹ் நம்மளை மன்னிக்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். ஏன்னா இன்றைக்கி எத்தனை பேர் பண்ணுறது தப்புன்னு கூட தெரியாமல் இருக்காங்க. ஆனால் நம்ம மனசுக்கு அட்லீஸ்ட் இது தப்போ அப்படின்னு தோணுதில்ல. அப்போ தப்புன்னு தோணுன விஷயத்த நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இது தப்பு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய செயலை சீர்திருத்துகிறாங்களோ. இது நாள் வரைக்கும் நம்ம நம்ம ஃபேமிலியில் கொஞ்சம் உறவுகளை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இன்னும் அனாதைகளை ஒரு பரிவாக இல்லாமல் இருந்திருக்கலாம். சொத்து விவகாரங்களில் அந்தளவுக்கு எதுவும் இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்னும் யாரை பொறுப்பாளராக ஆக்கியிருக்கோம், நம்மளுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் யார் சொல்கிறத கேட்குறோம். இன்னும் முனாஃபிக்கு தன்மையாக நம்மளே கூட சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் பண்ணப்போ நம்ம இவ்வளோ பண்ணிட்டோமே, ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம குரானை பார்க்கும்போது நமக்கு தெரியும் நம்மளுடைய தவறுகள். இப்போ இவ்வளோ தவறுகள் நம்ம பண்ணியிருக்கோமே அப்படின்னு தோணும்போது அதை புரிஞ்சு இனிமே நம்ம செயல்களை சீர்திருத்திக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு இதில் யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை இறுக பற்றி கொண்டு, பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறது இந்த வேதத்தை இறுக பிடிச்சிக்கோங்க. நம்ம ஹதீஸே பார்த்திங்கன்னா வேதத்துடைய விளக்கமாகத்தான் இருக்கும். முதல்ல இன்ஷால்லா நம்ம இந்த வேதத்தில் என்னெல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த வேதத்தை நல்லா பற்றி பிடிச்சிக்கோங்க. அப்போது இன்றைக்கி சூழலில் குரான் போதும் ஹதீஸு வேணாம், ஹதீஸு போதும் குரானு வேணாம் இப்படிலாம் சொல்கிறவங்கள நீங்கள் யோசிக்காதீங்க. ஹதீஸு கண்டிப்பாக தேவை. ஆனால் இப்போ நமக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம முதல்ல குரானை ஓரளவு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம நபியோடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது எல்லா ஹதீஸுகளையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இறைவன் நமக்கு வழிவகை செய்வான். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம குரானில் ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். சரியா? ஸோ அல்லாஹ்வுடைய வேதத்தை குரான் அல்லாவும் அதான் சொல்கிறான், என்னுடைய வேதத்தை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க,
என்னுடைய நெறியை தீனுங்கிறது வெறும் இந்த தொழுகிறது, குரான் ஓதுறது, சதக்கா பண்ணுறது, இது மட்டும் இல்லை. இதோடு சேர்ந்து இது பேசிக். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், இதெல்லாம் பேசிக். நம்ம எப்படி பல் துலக்குவது, குளிப்பது, இதையெல்லாம் நம்ம வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் அதை ரெகுலராக செய்வோம். இதெல்லாம் வெளியே யாருக்கும் பெருசாக தெரியாது. ஆனால் அதை நம்ம ரெகுலராக செஞ்சால் தான் நம்ம நீட்டாக இருப்போம். அந்த மாதிரி தான் நமக்கு தெரிஞ்ச அந்த தொழுவது, ஓதுவது, ஜகாத் கொடுப்பது, இன்னும் என்ன சொல்கிறது, திக்ரு பண்ணுறது, நோன்பு வைப்பது, இது எல்லாமே. இதை தாண்டி நம்ம இறைவன் சொன்ன மற்ற விஷயங்கள், எப்படிலாம் வாழணும்னு சொன்னான் பாருங்கள், அந்த விஷயங்களையெல்லாம் அவன் சொன்ன மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இறை நம்பிக்கையாளர்களுடன் நம்ம இருக்கலாம். தப்பே பண்ணியிருந்தால், இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் இனிமே நீங்கள் இறைவனுக்கு மன்னிப்பு கேட்டு நீங்கள் நல்ல முறையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது இருக்குது அப்படின்ட்டு. மேலும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் மகத்தான அப்படின்னா ரொம்ப உயர்வான கூலியை வெகு விரைவில் வழங்குவான். இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அந்த மாதிரியான ஒரு அழகான கூலியை வழங்குவானாக. அடுத்த ஆயத்து பாருங்கள். இப்படி அதாவது மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த அல்லாஹ் என்ன கேட்குறான், எப்படி மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேளுங்க சொல்லிட்டான். மன்னிப்புங்கிறது மன்னிப்பு கேட்டு நீங்கள் உங்கள் செயலை சீர்திருத்தணும்னு சொல்லிட்டான். அப்போ செயலை சீர்திருத்தணுன்னா அடுத்து அது எப்படி சீர்திருத்துறது? அடுத்த ஆயத்தை பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நமக்கு மன்னிப்பு கேளுங்கிறத சொல்லி சாரி சொல்லுங்கன்னு சொல்லி நம்மளை ரொம்ப பயமுறுத்தி ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே நம்மளை கொண்டு போயிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே மன்னிப்பை இறைவன் எப்படி கேட்க சொல்கிறான் பாருங்கள். நம்மளுடைய செயல்களை சீர்திருத்துறது மூலமாக மன்னிப்பு கேட்கணும். ஸோ நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன், ஏதோ பாத்திரத்தில் தண்ணியை நான் கீழே கொட்டிட்டேன். அப்போ அங்கே இருக்கிறவங்கள பார்த்து சாரி அப்படி சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு போகிறேன். அது நல்லதா? கொட்டிட்டேன். அப்போ அந்த தண்ணியை ஒன்று நான் துடைக்கணும், இல்லைன்னா கொட்டினதுக்கு பதிலாக வேறு தண்ணி கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இப்படி ஏதாவது அந்த செஞ்ச தப்பை நான் திருத்துறது தானே உண்மையான சாரி. ஸோ அப்படி நம்ம செய்கிறோமா? ஸோ உண்மையிலேயே நம்ம அஸ்தோஃபிருல்லா கேட்குறது விஷயமே இல்லை. நான் கொட்டிட்டேன் மன்னிச்சிருங்க சொல்கிறதுல விஷயமே இல்லை. கொட்டுனதை நம்ம என்ன சீர் பண்ணோம், அதை தொடச்சோமா இல்லை வேறு தண்ணி கொடுத்தோமா, இதுதான் மிக மிக முக்கியம். நம்ம பிள்ளைங்களுக்கும் இப்படி தான் சாரி சொல்லணும்னு சொல்லி கொடுங்க. ஆனால் இன்றைக்கி சுபஹானல்லாஹ் நிறைய பேர் சாரியே சொல்லி கொடுக்குறதில்ல. என் பிள்ளை எது பண்ணாலும் சரின்ற லெவலுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் சாரி கேட்கணும், சாரி இப்படி கேட்கணும். அல்லாஹ் எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள். இந்த ஆயத்து பாருங்கள். மா எஃப் அலுல்லாஹு பி அதாபிக்கும் இன் ஷக்கர்த்தும் வ ஆமன்தும் வ கானல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாய் இருந்து இறை நம்பிக்கையின் வழியில் நடப்பீர்களாயின் உங்களை ஏன் அல்லாஹ் தண்டிக்கப் போகிறான்? மேலும் அல்லாஹ் நன்றியை மதிப்பவனாகவும் யாவையும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறான். பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்கள் செயலை சீர்படுத்திட்டு நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருந்து அடுத்த லைன் என்ன சொல்கிறான் பாருங்கள். நான் என்னுடைய இறை நம்பிக்கையின் வழியில் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள்லாம் நடந்தீங்கன்னா உங்களை ஏன் அல்லாஹ் தண்டிக்க போகிறான்? அல்லாஹ் அதை தான் கேட்குறான். நீங்கள் நன்றி செலுத்தி, நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் நன்றி செலுத்தி இறைவன் சொன்ன விதிப்படி, இறைவன் சொன்ன விதினா என்ன? இன்றைக்கி சூழலில் நீதமாக நியாயமாக யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்கிறது, பழிச்சிக்காமல் கஷ்டம் கொடுத்துக்காமல்
நம்மளை படைத்த ஒருவனை நம்பி நமக்கு என்னதான் இருந்தாலும் கூலியோ அல்லது சாபமோ இறைவன்கிட்ட இருந்து நமக்கு வரும். ஸோ அதனால் நம்ம நல்ல வழியில் இருக்கணும் அப்படின்ட்டு நம்பி, அது அல்லாஹ்ன்ற பேர் சொல்லாமல் அவங்க இறைவன்னு சொல்லலாம், கர்த்தர்னு சொல்லலாம், அவங்களுடைய உள்ளங்களில் உள்ள அந்த என்ன சொல்கிறது, இறைவனுடைய நம்பிக்கை நமக்கு தெரியாது. பட் அவங்க எந்த வழியில் இருக்காங்க, ஸோ அந்த லைஃப் ஸ்டைல், அதைத்தான் இறைவன் சொல்கிறான். லைஃப் ஸ்டைலை இறைவன் சொன்ன மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா இறைவன் ஏன் உங்களை தண்டிக்க போகிறான்? கண்டிப்பாக நன்றியை, அந்த தேங்க்ஸை எல்லாம் மதிக்கக்கூடியவனாக இருக்கான். ஷக்கர்த்தும். ஸோ நன்றியை மதிக்கக்கூடியவனாக இருக்கான், எல்லாத்தையுமே அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ நன்றியும் அதே தான். நம்ம ஒரு இடத்துல தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறத விட, நீங்கள் எனக்கு இதை பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு அதுக்கு இன்னும் இந்த நன்றிங்கிறது தானே மேலே நிறைய சொன்னான்ல. ஒருத்தவங்க உங்களுக்கு அழகிய அழகியதாக ஏதாவது தராங்கன்னா அதை விட அதிகமாக நீங்கள் கொடுங்க, இல்லை அது அளவாவது நீங்கள் கொடுங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் தான் நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும்னு நினப்போம். ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோமா? இல்லைனா நம்மளை எல்லோரும் ஹெல்ப்பர்னு சொல்லணும், நம்மளை எல்லோரும் பாராட்டணுன்ட்டு நம்ம எல்லாருக்கும் வாரி வாரி கொடுப்போம். நம்மளாக இது பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் எல்லோரும் சொல்லணும்னு எதிர்பார்ப்போம். ஸோ யாருக்கு தேவையோ அது கொடுக்காம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஒரு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கஷ்டப்படுற வியாபாரிகளை விட்டுருவோம். அவங்கள இன்னும் நோகடித்து மாலில் போய் எல்லாமே வாங்குவோம். ஆனால் அதே மாலுக்கு வெளியே பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கொடுப்போம், அது நம்ம செய்வோம். ஆனால் என்ன பண்ண மாட்டோம், அதே மாலுக்கு வெளியே கொஞ்சம் வியாபாரம் பண்ணுறவங்கக்கிட்ட நம்ம எதுவும் வாங்கிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நன்றி செலுத்துவது அப்படிங்கிறது இறைவனுக்காக, இறைவன் சொன்ன வழியில் நம்ம செஞ்சோம், நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அதுதான் நன்றி செலுத்துவது. அப்படி நம்ம இருந்துட்டோன்னா நம்மளை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். இப்போ 6வது ஜுஸு வரும், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த ஆயத்து பாருங்கள். லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கௌலி இல்லா மன்துலிம் வகானல்லாஹு சமீஅன் அலீமா. அநீதி இழைக்கப்பட்டவனை தவிர வேறு யாரும் தீங்கான சொற்களை வெளிப்படையாக பேசுவதை அல்லாஹ் விரும்புவது இல்லை. மேலும் அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுவோனாகவும் நன்கு அறிவோனாகவும் இருக்கிறான். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகாக எடுத்தோடனே நம்மளை ஒரு பேச்சுக்காவது யாரையாவது சபிச்சுடுறோம், இல்லை நம்மளுடைய சொற்கள் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறோம். தீங்கான சொற்கள்னால் அதுவும் தான், அதுவும் தான். ஸோ எந்த மாதிரி மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற வார்த்தைகளாக இருக்கட்டும், கெட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும், எல்லாமே ஒருத்தவங்களை உனக்கெல்லாம் என்ன தெரியும், அந்த இளக்காரமாக பேசுகிறது, இது அவங்களோட தவறை பகிரங்கப்படுத்துறது. அது பகிரங்கப்படுத்துறதுனால நமக்கு ஒரு 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. லைக் சின்ன ஒரு விஷயந்தான், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த நம்ம வீடுகள்லையே அந்த சின்ன குழந்தைங்க பெட்டில் பாத்ரூம் போயிடுங்க, ஒரு 7 வயசு 8 வயசு பிள்ளை கூட. ஸோ அந்த பிள்ளையோட இதை கூட நம்ம வெளியில் சொல்லுவோம். இல்லை நம்ம பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு மற்றவங்கக்கிட்ட சொல்லிடுறது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தீங்கான சொற்கள் தான். ஆனால் இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ் அதையெல்லாம் தாண்டி அந்த பொலிட்டிக்கல் விஷயங்களில் அவங்க திட்டுறாங்க, இவங்கள திட்டுறாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கீழே இருந்துக்கிட்டு கமெண்டில் இஷ்டத்துக்கு திட்டிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா?
ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கா, இப்போ உங்களால் முடியல, உங்களால் ரொம்ப முடியல அப்படிங்கிறப்ப நீங்கள் தீங்கான சொற்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது இறைவனுடைய பொருட்டால் அவன் மன்னிப்பான், தண்டிப்பான், அது வேறு விஷயம். பட் அதை தாண்டி நீங்கள் வெறுமனை தீங்கான சொற்களை பேசுகிறது அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஏன்னா நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையுமே அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஒரு 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 யோசிச்சு பாருங்கள், இஷ்டத்துக்கு இன்னும் நமக்கு வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க இப்போ ஒரு 10-15 வயசு 10 வயசுலலாம் இப்போ சரளமாக ரொம்ப கெட்ட வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஆண் குழந்தைகளாக இருந்தால் இறைவன் காப்பாற்றணும். பெண் குழந்தைகளும் இப்போ அப்படித்தான் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், அவங்கெல்லாம் இப்போ அம்மா அத்தா இருக்கும்போது இந்த வார்த்தைகளை பயன்படுத்திட மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு கேட்டால் அவங்களுக்கு பிடிக்காது, கோவப்படுவாங்க. ஆனால் அல்லாஹ் தான் நம்ம பேசுகிறது செய்கிறது எல்லாத்தையுமே கேட்குறான், எல்லாத்தையுமே பார்க்குறான். அப்போ அப்படிங்கிறப்ப நம்ம கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணலாமா? ஸோ அதை இறைவன் சொல்கிறான். முக்கியமாக பெண்கள் நமக்கு அன்னிசால சொல்கிறான் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த சபிப்போம், திட்டுவோம், குழந்தைங்கள திட்டுவோம் இல்லையா? சும்மா இருக்கும், யோசிச்சு பாருங்கள். சும்மா இருக்கும், ஏதாவது சேட்டை பண்ணும், மற்றவங்க திட்டிடக்கூடாதுன்ட்டு நம்ம போய் திட்டுவோம். அதுவும் ரொம்ப மோசமான வார்த்தைகளில் பெத்த பிள்ளைய திட்டுவோம். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு தீங்கு இழைக்கிற உங்களுக்கு அவங்க தீங்கு இழைக்காத வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி திட்டும்போது, தீங்கான சொற்கள் பேசும்போது இறைவன் விரும்புகிறது இல்லை. 4வது அத்தியாயம் 148வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா எல்லாத்தையுமே தான் இறைவன் கேட்டுக்கிட்டே இருக்கானே, எல்லாத்தையுமே அவனுக்கு தான் நல்லா தெரியுமே. அடுத்த ஆயத்தை பாருங்கள். இன் துபுது ஹைரன் அவு துஃபூஹு அவு தாஃபு அன்சூ இன் ஃபஇன்னல்லாஹ கான அஃபுவன் கதீரா. அநீதி இழைக்கப்பட்ட நிலையில் தீங்கான சொற்களை வெளிப்படையாக பேச உங்களுக்கு அனுமதி உண்டு. ஆனால் நீங்கள் வெளிப்படையாகவும் மறைவாகவும் நற்செயலை செய்த வண்ணம் இருங்கள். அல்லது குறைந்தபட்சம் அநீதியாளர்களின் தீங்கை மன்னித்து விடுங்கள். அவ்வாறு செய்தால் தண்டனை வழங்க அவன் முழு ஆற்றல் பெற்றிருக்கிறான். ஆயினும் அவன் பெரிதும் மன்னிப்பவனாக இருக்கிறான். ஒரு நிமிஷம் ப்ளீஸ்மா. ஸோ நல்லா பாருங்கள், அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே அல்லாஹ் டைரெக்டாக இதை செய்யாதீங்கன்னு சொல்ல மாட்டான். உங்களுக்கான ஃப்ரீடமை கொடுத்துட்டு தான் நீங்கள் இது பண்ணுங்க, ஆனால் இதை விட இன்னும் பெஸ்ட்டான ஆப்ஷனை நான் தரேன் அப்படிங்கிறான். யோசிச்சு பாருங்கள், நம்மளை படைத்த நம்ம இறைவனே நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லலை. அவன் அவ்வளோ டீட்டெயில்டாக நமக்கு கிளாஸ் எடுத்து, இவங்க முனாஃபிக்கு, இவங்க காஃபிரு, இவங்க இப்படி இருப்பாங்க, இவங்களால இவ்வளோ பிரச்சனை வரும், இதெல்லாம் நல்லது, இவ்வளவும் சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுருச்சு, உங்களை யாராவது காயப்படுத்திட்டாங்க, உங்களை யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்க. ஸோ அந்த நிலையில் நீங்கள் தீங்கான சொற்களை வெளிப்படையாக நீங்கள் திட்டிக்கோங்க, அனுமதி இருக்குது. ஸோ ஏன்னா நீங்கள் இப்போ நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம்ல, நான் கஷ்டப்படுறவங்கக்கிட்ட எடுத்தோடனே நீ போய் யாரையும் திட்டாத அப்படி சொன்னால் அப்போ உங்கள் மனசு எவ்வளோ நோகும். அல்லாஹ் பாருங்கள் எவ்வளோ மாஷா அல்லாஹ் எவ்வளோ ஒரு இதாக நமக்கு அனுசரணையாக சொல்கிறான். நீங்கள் வெளிப்படையாக பேச உங்களுக்கு அனுமதி இருக்குது. நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள தீங்கான சொற்களை பேச அனுமதி இருக்குது. ஆனால் அந்த ஆனா அப்படின்னு சொல்லும்போது சைக்காலஜிக்கலாக சொல்லுவாங்க, இந்த வேர்டுக்கு பவர் ரொம்ப அதிகம்னு. இந்த இந்த ரீசனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அதே தான் அல்லாஹ்க்கு தெரியாதா தான் படைத்த படைப்பு எப்படி சொன்னால் கேட்கும்னு? இன்னும் உங்கள் குழந்தைங்கக்கிட்டே நீங்கள் சொல்லி பாருங்கள், அங்கே போகாத அப்படின்னு சொல்கிறத விட அங்கே போ, ஆனால் போகாமல் இருந்தீன்னா இவ்வளோ நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை யோசிக்கும். ஆப்ஷன் கொடுத்து
அது செய்யாதன்னு சொல்லும்போது அது ஆப்ஷன் கொடுக்கும்போது நல்லதை தான் தேர்ந்தெடுக்கும். நீங்கள் ஆப்ஷனே தராமல் நீ அங்கே போகவே கூடாது அப்படின்னா அது போகத்தான் செய்யும். இன்றைக்கி நமக்கு பல இதில் ஆப்ஷனே இல்லாமல் நீங்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படி சொல்கிறதுனால தான் இல்லைன்ட்டு நம்ம இஸ்லாத்தை விட்டு நிறைய பேர் வெளியே போயிட்டுறோம். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் வெளிப்படையாக தீங்கான வார்த்தைகள் பேச அனுமதி உண்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெளிப்படையாகவும் மறைவாகவும் நல்ல செயல்களையே செஞ்சுக்கிட்டு இருங்க. அவங்க உங்களை கஷ்டப்படுத்தலாம், ஆனால் நீங்கள் நல்ல செயல்களை செஞ்சிட்டே இருங்க. இப்போ நம்ம வீட்டில் இருப்போம், மாமியாரோ இல்லை நாத்தனாரோ நம்மளை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. அவங்க என்னமோ பதிலுக்கு நம்மளும் வந்து அவங்கள பற்றி அவதூறு பேசலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவங்கள பற்றி புறம் பேசலாம், அல்லது ஆற்றாமை சொல்லி நம்ம வந்து மனசை தேர்த்துக்கலாம். இப்படி என்ன வேணால் பண்ணலாம். புறம்ன்றதை தாண்டி மனசுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிக்கிடலாம். ஆனால் நம்ம இதுவும் பண்ணலாம், அல்லாஹ் வந்து அனுமதி தந்திருக்கான். ஆனால் நம்ம வெளிப்படையாகவும் மறைவாகவும் நல்ல செயல்கள் செய்யணும். அப்போ அவங்க என்னண்டு போகிறாங்க, நம்ம வெளிப்படையாகவும் அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் அவங்களுக்கு நல்லது செஞ்சிகிட்டே இருக்கலாம். அந்த மாமியாருக்கு தேவையான ஃபுட்டை கொடுக்கலாம், நம்மளால் முடிஞ்சது. நம்மளை ரொம்ப நம்ம வந்து இது பண்ணணும், ரொம்ப அப்படியே அவங்களுக்கு மதிப்பாக அப்படியே உள்ளே போகணுன்னு இல்லை. அப்படி சொல்லி கொடுத்து வர்றதுனால தான் இன்றைக்கி பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படி கிடையாது, உங்களுடைய அந்த நிலைப்பாடை நீங்கள் தக்க வச்சுக்கோங்க. ஸோ அவங்க என்னென்று பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் நல்ல செயல்கள், சரியான செயல்கள், எதெல்லாம் சரியோ அதெல்லாம் நீங்கள் வந்து நல்ல செயல்கள். இப்போ நீங்கள் செய்கிற ஒரு நல்ல விஷயம் உங்கள் மற்றவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது இறைவனுடைய புறத்தால் அது சரி, அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு அது நன்மையைத்தான் தருது, எனக்கும் அது நன்மையைத்தான் தருது. அப்படிங்கிறப்ப அதை நம்ம செய்வோம். அதுக்காக நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறேன், நான் வந்து இன்னும் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸராக ஆகிறேன், சாரீ ட்ராப்பராக ஆகிறேன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அந்த வரமுறைக்கு மாற்றுதலாக செய்கிறதுல இறங்கிடாமல் இறைவன் சொன்ன விஷயத்தில் மக்களை நீதமான முறையில் நடக்க வைக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறது சிறந்தது. அது ரொம்ப கவனம். இது என்ன ஹேர் ட்ரெஸ்ஸிங் ஒரு இதாக, அது நல்லது தானே, மேக்கப்பு ஒரு இதாக, அது நல்லது தானே, அது நல்ல வருமானம். இன்றைக்கி பாருங்கள், அது ரொம்ப வருமானம் அதிகம். ஆனால் உண்மையிலேயே மேக்கப்பு என்னது நமக்கு தெரியும் தானே, ஹேர் ட்ரெஸ்ஸிங் என்னது நமக்கு தெரியும் தானே. ஹிஜாப் போட்டால் எதுக்கு ஹேர் ட்ரெஸ்ஸிங்கு? இன்னும் வந்து சாரீ ட்ராப்பிங் மாஷா அல்லா அழகாக இருக்குது, ஓகே. பட் அந்த அழகானது எந்த அளவுக்கு அழகுன்னா நம்மளுடைய அங்கங்கள் எல்லாம் ரொம்ப அப்படியே ரொம்ப இதுவாக காமிக்குதுல்ல. நீங்கள் இன்றைக்கிலாம் சுபஹானல்லாஹ் தலைக்கு மட்டும் ஹிஜாப் போட்டுக்கிறாங்க, சுற்றி போட்டுக்கிறாங்க, அது நெஞ்சுக்கும் கூட இல்லை, கழுத்து வரைக்கும் அந்த இது வரைக்கும் மறைச்சிக்குது, போட்டிருக்கிற நகைகள் தெரியுது. சாரீஸ் வந்து அந்த கல்யாண வீட்டில் இங்கேருந்து இதுக்கு போகிற வரைக்கும் புர்கா போடுறாங்க, அங்கே போய் இப்போ அது இப்போ நம்மளுடைய அந்த சாரீ ட்ராப்பிஸ், நான் ஏன் சாரியை நான் அப்படி ட்ராப் பண்ணிக்க மாட்டேன், மற்றவங்களுக்கு தான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற நிலையில் இங்கே நம்ம நான் பண்ணிக்கலைன்னாலும் அவங்கள பண்ண வைக்கிறேன்லண்ணா, அப்போ அந்த பாவமும் எனக்கு தானே வந்து சேரும். ஸோ சரியான இதுவே வந்து போன ஒரு 2-3 கிளாஸ்க்கு முன்னாடி சொன்னாங்க, என்னுடைய கணவர் வந்து இந்த மாதிரி டெய்லர் தான், ஆனால் டைட்டாலாம் தைச்சி தர மாட்டார், பிடிச்சி தர மாட்டார் அப்படின்னு. மாஷா அல்லாஹ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது நற்செயல். ஸோ நம்மளும் ஒரு டெய்லராக இருக்கோம், இன்றைக்கி டெய்லரிங்க்கும் அவ்வளோ ஒர்த்து தான். ஸோ நம்ம ஒரு டெய்லராக இருக்கோம், நம்ம வந்து நீதமான முறையில் அழகாக அந்த அந்த அவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்ட்டான ட்ரெஸ் தைச்சி தரோம், அது வந்து நீட்டாக அவங்க அங்கங்களையும் மறைக்குது. அப்படிங்கிறப்போ நல்ல செயல் தானே. அதை நீங்கள் வெளிப்படையாகவும் மறைவாகவும் செய்யலாம். நீங்கள் டியூஷன் எடுக்கலாம், நீங்கள் வந்து ஒரு மதரசா எடுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல காய்கறிகள் விற்கலாம்,
உங்கள் வீட்டிலையே சின்ன தோட்டம் மாதிரி எனக்கு தோட்டம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் செய்யலாம். இல்லை நல்ல மில்லட்ஸ் நான் இது இங்கே பாருங்கள், இதெல்லாம் என்ன இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன நீங்கள் தூண்டுறீங்களா? அப்படி கிடையாது. ஆனால் இறைவனுடைய விஷயம் இதெல்லாம். இன்றைக்கி எவ்வளோ ஃபுட்டு தானே நமக்கு பிரச்சனையாக இருக்குது. எத்தனை பேருக்கு ஒழுங்கான ஃபுட்டு கிடைக்காம எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலே கதியாக இருக்கும். சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஒழுங்கான ஊட்டச்சத்து கிடைக்காம. அப்போது நம்மளுடைய அந்த உணவுனால், நம்மளுடைய அந்த ஊட்டச்சத்து விஷயங்களால், நம்மளுடைய ஃபுட்டுனால், நம்மளுடைய அந்த தானிய வகைகள், நம்ம விற்கக்கூடிய தானிய வகைகளால் அவங்களுக்கு நல்லது கிடைக்கிது அப்படின்னா அதை தாராளமாக செய்யலாம். ஸோ எந்த விஷயம் நம்ம செய்கிறது பிறருக்கு நன்மையை ஏற்படுத்துது, இறைவனுக்கு அது சந்தோஷமான செயலாக இருக்கும். அதை மற்றவங்க என்ன தான் உங்களை கஷ்டப்படுத்தினாலும் நீங்கள் மறைவாகவும் வெளிப்படையாகவும் செஞ்சுக்கிட்டே இருங்க. நற்செயலை செஞ்சுக்கிட்டே இருங்க. அல்லது குறைந்தபட்சம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்கல்ல, அவங்கள மன்னிச்சிடுங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். நீங்கள் பேசுங்க. நீங்கள் அவங்கள திட்டக்கூட உங்களுக்கு உரிமை இருக்குது. அல்லாஹ் அனுமதி தரான். ஆனால் உங்கள் வேலைகளை நீங்கள் நல்லா நற்செயலை செஞ்சுக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவு குறைஞ்சபட்சம் அவங்கள மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிட்டிங்கன்னாவே அங்கே வேலை முடிஞ்சு நீங்கள் அழகாக அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருப்பீங்க. அவங்கள நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய எனர்ஜி தான் குறையுது. அவங்கள போங்க அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டிங்கன்னா உங்கள் எனர்ஜி சேவ் ஆகுது. அதன் மூலமாக நீங்கள் இன்னும் நிறைய நற்செயல்கள் செய்வீங்க. நீங்கள் மன்னிச்சு விட்டாலும் அல்லாஹ் சொல்கிறான், தண்டனை வழங்க அவன் முழு ஆற்றல் பெற்றிருக்கிறான். அல்லாஹ்க்கு முழு ஆற்றல் இருக்குது. அவன் தண்டனை வழங்குவான். ஆனாலும் அவனே பெரிதும் மன்னிப்பவனாக இருக்கிறான். பாருங்கள், அதாவது இல்லை இவன் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கான், இவனை போய் நான் எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அல்லாஹ்க்கு நமக்கு ஆனால் தண்டிக்கிற ஆற்றல், நமக்கு அனுமதி தான் அல்லாஹ் தந்திருக்கான், பவர் தரலை. தண்டிக்கணும்னு சொல்லி பவர் தரல. நீ வேணால் அவனை திட்டிக்கோ, அப்படி தான் அல்லாஹ் அனுமதி தான் தரான். ஆனால் ஒட்டுமொத்த தண்டனை வழங்கக்கூடிய பவரே யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ் கிட்ட இருக்குது. ஆனால் அப்படியாப்பட்ட அல்லாவே மன்னிக்கக்கூடியவனாக தான் இருக்கான். அப்போ அல்லாவே மன்னிக்கிறான்னா அப்போ அல்லாவோட நம்மளை கம்பேரே பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட ஓனரே மன்னிக்கிறாரு அப்படிங்கிறப்ப நம்மளும் அவரை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ அல்லாவே மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னா அப்போ நம்மளையும் மன்னிக்கத்தான் அவன் எதிர்பார்க்குறான். அல்லாவோட எதிர்பார்ப்பை தானே நம்ம பூர்த்தி செய்யணும். அவன் நம்மளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு தான் அந்த மேலே அவன் கரெக்டாக சொல்கிறான் பாருங்கள். உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் நீங்கள் வெளிப்படையாக அவங்கள பற்றி பேசுங்க, தீங்கான சொற்களை பேசுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் மறைவாகவும் வெளிப்படையாகவும் நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டே இருங்க. குறைந்தபட்சம் அவங்கள மன்னிச்சிடுங்க, உங்களை ஹர்ட் பண்ணவங்கள மன்னிச்சிடுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். எதுக்கு ஹர்ட் பண்ணாங்கன்னே தெரியாமல் நம்மளாக ஹர்ட் ஆகிக்கிறது விஷயம் இல்லை. இப்போ நான் இப்போ நீங்கள் ஒரு ஒரு நீதமான முறையில் நல்ல அல்லாவுக்காக ஒரு விஷயம் செய்வீங்க. ஒருத்தவங்களுக்கு ஏழை எளிய பிள்ளைங்களுக்கு நீங்கள் பாடம் சொல்லி கொடுப்பீங்க. இல்லை ஏழையாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தொழிற்கல்வியோ இல்லை தொழிலோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, ஏதோ ஒன்று. ஆனால் அது இறைவனுக்கு பிடித்த செயலாக இருக்குமா? உங்களுக்கும் அவங்களுக்கும் பெனிஃபிட் கிடைக்குமா? நம்ம இறைவனோட அடிமை தான், எல்லாருமே அடிமை தான். ஸோ செய்யக்கூடிய செயல்கள் பெனிஃபிஷியரியாக இருக்குமா அவங்களுக்கு? நமக்கும் இருக்கிறது தப்பில்லை, அது ஒன்றும் சுயநலம் இல்லை, அது சரியான வழிமுறை தான். 2 பேருக்குமே மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சரியான வழிமுறை. ஏன்னா நம்ம எப்போவுமே அப்படி இருக்கும்போது தான் தராசு நேராக இருக்கும். ஒரு பக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா தராசு கீழே போயிடும், அந்த தராசு சரியாக இருக்காது. எல்லாம் தராசு அதிகமான இடங்களில் சொல்கிறான் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னு அவன் எதிர்பார்க்குறான். ஸோ அப்படி நீங்கள் நல்ல செயல்கள் செய்யுங்க.
ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணால் ஆசைகள் இருக்கும். நான் இது செய்யணும், அது செய்யணும். முதல்ல அது என்ன ஆசைன்னு தெளிவுபடுத்துங்க. அதனால் மற்றவங்களுக்கு பயன் இருக்கா தெளிவுபடுத்துங்க. அதனால் உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் அதாவது மறைவாகவும் வெளிப்படையாகவும் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. இல்லை இதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னாலும் அது நல்ல விஷயம். அப்படிங்கிறப்ப நீங்கள் மறைஞ்சு கூட செய்யலாம். அதை ஓப்பனாகவும் நீங்கள் செய்யலாம், தப்பில்லை. ஆனால் அது என்ன விஷயங்கிறது கவனம். ஷைத்தான் இந்த மாதிரியான இடங்கள்ல நம்மளை ரொம்ப அப்படியே அள்ளிக்கிட்டு போயிடுவான். பி கேர்ஃபுல். உங்கள் மனசுக்கு அது தெரியும், உங்களுடைய உங்கள் மைண்டுக்கும் அது தெரியும் எது சரி எது தப்புன்னு. ஸோ இறைவனுடைய வழியில் நம்ம நேரான வழியில் அதிகமான நற்செயல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஸோ இந்த மாதிரி அநீதியாளரை நீங்கள் மன்னிச்சிடுங்க. அப்படி நீங்கள் செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா எல்லா ஆற்றலும் பெற்றிருக்கிற இறைவனே மன்னிக்கக்கூடியவனாக தான் இருக்கான் அப்படின்னு ரொம்ப அழகாக இறைவன் பேசுகிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்மா.